வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கரெக்டாக ஹாஸ்பிட்டல்லேருந்து இப்போ வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஹாஸ்பிட்டலில் குளுக்கோஸ்லாம் ஏறிட்டு இருந்துச்சு எனக்கு. அந்த டைம் தான் தகவலும் வந்துச்சு. அந்த ஒரு தகவலை ஷேர் பண்ணி அவங்க தான் அந்த இடத்துல பண்ணி நான் வீடியோவும் பண்ணிட்டு இருக்கேன். அந்த தகவலை ஷேர் பண்ணதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிடுறேன். இன்னைக்கு தனுஷ் அவர்களுடைய 50வது திரைப்படமான ராயன் நேத்தே நம்ம வீடியோலையும் ஷேர் பண்ணியிருந்தோம். எக்ஸ்ல ரொம்ப நாளுக்கு முன்னாடியே படத்தினுடைய டைட்டில் டாக்ஸாக இதுதான் அப்படின்னு சொல்லியும் நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம் ராயன் சொல்லிட்டு. ஸோ பெருசா அந்த வேர்ட் இம்ப்ரெஸும் ஆகல. ஃபர்ஸ்ட் லுக் விட்டுருக்காங்கல்ல, அதுவும் பெருசா எனக்கு இம்ப்ரெஸ் ஆகல. ஓகே, படம் எப்படி இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா அந்த ஒரு ஃபர்ஸ்ட் லுக் பார்க்கும்போது ஒரு தோணுதை இங்க ஷேர் பண்ணிடுறேன். ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். சந்தீப் அவராக இருக்கட்டும், காளிதாஸா இருக்கட்டும், தனுஷ் அவர்களோட கூட பிறந்தவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க அண்ணன் தம்பிங்க எல்லாருமே சேர்ந்து வட சென்னை ஏரியாவில் ஒரு வண்டியில ஃபுட் கடை வைக்கிறாங்கன்றது பார்க்கும் போதே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு படத்துல எஸ்.ஏ. சூர்யாவும் பருத்தி வீரன் சரவணன் இருக்காரு இல்லையா, அவரும் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க வில்லனாவும் இவங்களுக்கு இடைப்பட்ட சண்டைகளை தான் அந்த படமா இருக்க போகுது அப்படின்றது இந்த ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது தெரியுது. ஸோ அதை நம்ம ஷேர் பண்ணிடலாம். ஸோ அடுத்து நான் என்ன கேள்விப்பட்டேன் அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய வேட்டையன் திரைப்படம். ஸோ தீபாவளி வரப்போகுதுன்னு நாம தான் ஷேர் பண்ணோம். அதுதான் இப்போ டாக்ஸாகவும் இருக்கு. ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தீபாவளி தான் ஃபைனல் பண்ணிட்டாங்க டீம் அப்படின்னதும் எனக்கு ஒரு தகவல் வந்தது. அதையும் ஷேர் பண்ணிடுறேன். அதே மாதிரி வேட்டையன் படத்தினுடைய டைட்டில் நாம தான் எக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி அந்த படத்தினுடைய ஒன்லைன் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம். என்னன்னா, இந்த ஒரு படத்தை எடுத்துக்கிட்டா பைரவா படம் எடுத்துக்கோங்க. பைரவா படத்துல ஒரு எஜுகேஷனல்ல ஃப்ராட் பண்ணி நடத்துறதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு பேஸ் இந்த படத்துலயும் இருக்கான். எஜுகேஷனை வச்சு ஃப்ராட் பண்ற மாதிரி. பிளஸ் அதோட அரசியல்வாதிகள்லாம் போலீஸ் எல்லாம் கையில போட்டுக்கிட்டு ஃபேக்கான விஷயங்கள் கிரியேட் பண்ணி என்கவுண்டர் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பேஸ்டான விஷயங்களையும் மையப்படுத்தி இந்த படம் கொண்டு போகுமா. அதுல 90s 80s காலகட்டத்துல உருவாகிற கதையாவே இந்த ஒரு படமும் இருக்குமா. இந்த மாதிரி தப்பான முறைகள்ல எஜுகேஷனும் ஃபேக்கான என்கவுண்டர்ஸும் இருக்கிறதுனால அங்க போலீஸ் அதிகாரியா இருக்கிற ரஜினிகாந்த் அவர்கள் நேர்மையா இருக்கக்கூடிய ஒரு பர்சன். இதெல்லாம் வேட்டையாடுறத தான் அந்த வேட்டையும் இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எப்படி நீங்க பாக்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. தீபாவளி வேட்டையன்.